வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தையின்மை. குழந்தையின்மை தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏன்னா பார்த்தோம்னா 64% இருந்த பிறப்பு எண்ணிக்கை வந்து இப்போ வந்து 52% ஆனதா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அதே மாரி இந்திய அளவுலயுமே வந்து முதியோர்கள் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா இந்த இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா குழந்தைகளோட பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து அதனால முதியோர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற மாரியும் நியூஸும் பார்த்தேன். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படி எது வேணா சொல்லலாம். பட் வந்து இது ஆண்கள், பெண்கள் இது 2 சாராருக்குமே வந்து ஒரு நடுநிலையா தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா? ஏன்னா இப்ப அலோபதியில வந்து ஐவிஎஃப் இந்த மாரி நெறைய இது வந்துருச்சு. இருந்தாலும் வந்து சித்த மருத்துவத்துல நேச்சுரலா இது பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருந்தாலும் சரி, விந்தணுக்கள் 0 வர்ண நில்லா இருந்தாலும் சரி, தேஜஸ்கமி அந்த மாரி இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்து கருப்பை கட்டியோ இல்லை சினைப்பை கட்டி இந்த மாதிரி எந்த காரணம் இருந்தாலும் சரி, இல்லை 2 பேருக்குமே எந்த காரணமே இல்லை ஆனா குழந்தை இல்லை அப்படின்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே தனித்தனி மருத்துவ முறைகள் இருக்கு. அது வந்து நாடி பார்த்து நம்ம அதுக்கான மருந்து முறைகளை கொடுக்க முடியும். அது ஈஸியா நம்ம வந்து குழந்தைகளை கொண்டு வர முடியும். பட் வந்து இது வந்து என்னன்னா ஒரே மாசத்துல 2 மாசம் நடக்குமான்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த விந்தணு எண்ணிக்கை வந்து 1 மாத காலத்திலே நம்ம கொண்டு வர முடியும். பட் பெண்களுக்கு இருக்க பிரச்சனையை வந்து 1 மாசம் 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமா தான் சரி பண்ண முடியும். பட் வந்து எல்லாருக்குமே வந்து நிரந்தரமா சரி பண்ண முடியும். குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து சித்த மருத்துவத்தில் நிறையாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த குழந்தையின்மை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே தெரிகிற என் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நேரில் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் வந்து என்னை சந்திக்கலாம். நன்றி.